மயிலாடுதுறையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்கு வந்திருந்த இஸ்லாமியர்களிடம் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா வாக்கு சேகரித்தார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, விவரங்கள். தர்ஷினி, மயிலாடுதுறையில் மக்களவைத் தேர்தல் நடைபெற நிலையில தேர்தல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது. வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் தீவிரமாக வாக்கு சேகரித்து ஈடுபட்டு வராங்க. நிலையில இன்று ரம்ஜான் பண்டிகை மயிலாடுதுறை மாவட்டம் பள்ளியாசல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இங்கு மயிலாடுதுறை அடுத்த தரங்கம்பாடி தாலுகா வடகரை அரங்கக்குடியில் உள்ள முகைதீன் ஆண்டவர் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் இன்று ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டாங்க. அப்போது இந்தியா கூட்டணி சார்பில் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா தனது சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், ராஜகுமார் மற்றும் ஆதரவாளர்களுடன் பள்ளிவாசலுக்கு சென்று ஊர் ஜமாத்தாளர்கள், நாட்டாமைகள், பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவை திரட்டினார். அதனைத் தொடர்ந்து தொழுகைக்கு வந்திருந்த இஸ்லாமிய குழந்தைகளையும் தூக்கி கன்னத்தை கிள்ளியும் வேட்பாளர் சுதா முத்தமிட்டு அவர்களுடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து தனக்கு கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.